எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஃபஸ்ட்டு முதல்ல ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். முதல்ல 12 கட்டமும் 9 கிரகத்துக்குள்ளாக ஒரு கிரகத்தை மேசத்தில் போட்டு வச்சுக்கணும். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லணும். இதுதான் நாடியுடைய முக்கியமான வாய்ப்பு. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் வச்சுட்டு மேசத்தை போட்டு குரு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து யார் வேணாலும் இதில் பேசலாம். தம்பி தம்பி இப்போ நாடி ஜோதிடத்தில் குரு யாரா சொல்லியிருக்கிறோம்? ஜாதகர். பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன். இது எல்லாரும் தெரிஞ்சது. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை போட்டு குருங்கிற ஒரு கிரகத்தை மட்டும் மேசத்தில் போட்டு இந்த ஆணின் குணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சொல்ல முடியும் உங்களால்? பண்புள்ளவர், கோபக்காரர், கௌரவமானவர், ரைட். முதல் குழந்தை பிறந்திருப்பார். ஏன் இதெல்லாம் சொன்னீங்க? இப்போ தகவல் ஸ்தானம் சொன்னதுக்கு எது காரணம்? காலபுருஷனுடைய அதுதான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாடிகளே ஆகட்டும் மற்ற வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் காலபுருஷ லக்னம்ங்கிறது மேசம், இது முதன்மையானது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாக போயிடும் தான். இப்போ பாருங்க, தலைமை பண்புன்னு சொன்னார். என்ன காரணம்னு சொன்னார்? இது மேச வீடு தலைமை பண்பு. அங்கே எதனால் அதை தலைமை பண்புன்னு சொன்னார்? சூரியன் உச்சமாகக்கூடிய இடம். அடுத்தது செவ்வாயோட ஆட்சி வீடு, சனி பகவான் நீச வீடு. இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ராசியுடைய தன்மையிலே ராசியுடைய காரகத்துவம், ராசியுடைய காரகத்துவம், ராசியுடைய காரகத்துவம் அது எதில், அந்த வீட்டில் எது நீசம், எது ஆட்சி, எது உச்சம். அப்போ உச்சமாக இருக்கிறதுக்கு உண்டான முதன்மை அதுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீசமாக இருக்கிறதோடைய தன்மை பண்பது குறைவாக இருக்கும். சனியுடைய காரகத்துவம் எல்லாம் பலவீனமாக போயிடும். செவ்வாயுடைய காரகத்து தன்மைகள் கூடுதலாக மாறும். அதுக்குள்ள இருக்கும். இப்போ இது நான் ஒன்றை மட்டும் போட்டுட்டு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இது விளக்கம் புரியும். நான் இன்னைக்கு வந்து கொடுக்குற வகையிலே கிட்டத்தட்ட ஒரு 70% வாய்ப்புள்ள ஃபார்முலாவை நான் கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே வந்து இது ஒன்றும் எல்லாமே பற்ற இது கொல்ல மாட்டார். நான் தனியாக ஒன்று ஊசியில் விற்க முடியாது. அதனால் நேரடியாக விஷயத்துக்கு போனோம்னா, இப்போ நாம் வந்து குருங்கிற ஒரே ஒரு கருத்தை மட்டும் போட்டோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அது காரணம் வந்து ரொம்ப டெப்த். இப்போ நம்ம அங்கே பண்ணாலும் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, தாராபுரம்ங்கிறது எல்டி சார் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு 91 வயசு ஆச்சு. அவர் எங்களுக்கு ஆசிரியர். அவருக்கு கீழே நாங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால
அவருக்கு மீறி பேச முடியாது. அப்படி இதெல்லாமே நம்ம வகுப்புக்கு வந்தவங்க தான். இதில் பேசணும்னு சொன்னோம்னா நான் பேசுவேன், அது மறுப்பார், தெரிப்பார், அது எங்களுக்குள் நடக்கக்கூடிய விவாதம் அது வெற்றியாக மாறணும். எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறதே இல்லை. இப்போ நம்ம என்னென்ன படிச்சுக்கிட்டோம்னா காலபுருஷனுடைய 1வது வீடு சொன்னாங்க 9 கூடிய தொடர்ச்சி லக்னத்தில் இருந்தார். இது காலபுருஷன் 9 கூடிய குரு மட்டும் போட்டு அந்த ஜீவன் ஒரு முதன்மையானவர், தன்மை குண வாய்ப்பு உடையவர். இதையெல்லாம் நான் பேசியிருப்போம். இப்போ கொஞ்சம் அப்படியே வித்தியாசத்துக்கு போகிறேன். அடுத்த ஒன்றை போட போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராட் மைண்டை கொஞ்சம் அப்படியே மூளை வேலை செய்யறதுக்கு தயாராகிடும். இப்போ சொல்லுங்க, இப்போ கடகத்தில் செவ்வாய் போட்டு வச்சுட்டு இப்போ முதல்ல சொன்ன குணங்களை எல்லாம் இப்போ சொல்ல முடியுதான்னு கொஞ்சம் பார்க்க. சூழ்நிலை வரும். ஏன் அப்படி சொன்னீங்க? வெரி குட். செவ்வாய் தன்னுடைய பலத்தை இழந்துவிட்டார். செவ்வாய் நேசமாய் போச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் கிரகத்துக்கு போனால் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நம்மளுக்கு பலன் எடுக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த எல்லாமே போட்டு குழப்பம் பண்ணுறதுனால தான். இப்போ யார் நேசமாச்சுன்னா யார் நேசமாச்சு? வீட்டின் அதிபதி நேசம். டெபாசிட்டர் பலவீனமாக போச்சு. அப்போ இந்த வீட்டில் செவ்வாயுடைய காரகமான ஒரு பலமான ஒரு தன்மை என்னவா மாறிடுச்சு? பலவீனமாக போச்சு. இப்போ அந்த கருத்துக்கு சொல்ல முடியாது. இதில் கூட இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் இதில் வக்ரம் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நான் சூரியனுக்கு போட்டுக்கிறேன். இப்போ என்னாச்சு? முதல்ல குருவை தூக்கி 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 பேசிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ குருவை தாழ்த்தி 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 கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதில் இப்போ இந்த இடத்துலயே நான் சனியை போட்டு போகிறேன். பட் நாட் அஸ்தமனம் ஆகலை. நீங்கள் அப்படி ஒரு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த மைண்டுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஒரு எலபரேட் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இருங்க. நீங்கள் டக்குன்னு இதுக்கு சனி அஸ்தமனமாகி போச்சா இல்லையா, குரு வக்கரமாகி போச்சா இல்லையா, குரு வக்கரமாகி போச்சு இல்லை, பேச வேண்டாம். இப்போ நம்ம 3 தான். இந்த கிரகத்துடைய இந்த வீட்டுக்கு உச்சமடையக்கூடிய இருக்குது, ஆட்சி வருவது இது, நீசமடைவது இது. இப்போ இந்த தலைமை பண்புகள் மாறி ஒரு தலைவரிடத்தில் முதன்மையானவரோட இடத்தில் அடிமையான வகையில் கௌரவமான முறையில் இந்த கௌரவம் விட்டு கொடுக்காது, கெட்டு போகாது. உழைப்பு சனியின் தன்மை அங்கே வலு. அப்போ என்ன ஆகுது? பேசிக்கலாவே மகர கும்பத்துடைய தன்மைகள் வலுவடைகிறது. எடுத்துக்கலாமே இல்லையா? இது நாம் படித்தது எல்லாமே பிருகநந்தி நாடியில் போட்டுக்கிறது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எங்கேயுமே போகல. பிருகத் ஜாதகத்தில் அதான் கொடுத்துருக்கோம். 204 அந்த சார்ட்லேயும் அதான் கொடுத்துருக்கோம். அது முழுசு படித்தோம்னா தெரியும். அதில் 31, 32, 35 அந்த சார்ட் பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத ஜாதகத்தை போட்டிருக்கோம். நான் அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் சார்ட்டுக்குள்ளே போகல. நினைக்கிறேன். அதாவது நான் எங்கே ஆரம்பிச்சேன்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே சுக்கிரன் வலுவாக இருக்குது, இந்த அம்மா வலுவாக இருப்பாங்க, குரு வலுவாக இருக்குது, இந்த ஜீவன் வலுவாக இருக்குங்கிற கருத்துக்களிலிருந்து மாறுபட்ட ரீதியை உங்களுக்குள் புகுத்துகிறேன். நினைக்கிறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு போட்டோம்னாவே என்ன சொல்ல போகிறோம்? பலமாக இருக்கிறதாக சொல்லுவோம். இப்போ என்னென்னலாம் மாறி போச்சு? இந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள்
அதெல்லாம் பலவீனமாக போச்சுன்னு சொன்னால் அந்த பலவீனத்தை உருவாக்கி தரும் என்பது நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம். இப்போ அப்படிலாம் வராது. இதில் வந்து இந்த செவ்வாயவே நம்மளுக்கு வந்து வலுவாக பண்ணணும்னு சொன்னோம்னா இதை நாம் சொல்லக்கூடாது. இப்போ நாம் எப்படி சொல்லலாம்னா கவனிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ செவ்வாய் எப்படி இருக்குது? ஏன் அப்படி சொன்னீங்க? புதன் தன் ஆட்சியில் இருந்து இந்த சூரியன் புதனும் சூரியன் ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது அல்லது நட்பான கிரகம் இருக்குது. நட்போ பகையோ நல்லா கவனிக்கணும். நட்பா இருந்தாலும் சரி பகையா இருந்தாலும் சரி ரெண்டு பக்கம் பிளானட் இருக்குது. அட்ஜாயினிங் 7th and 5th house. That's not adjoining 7th and 5th house vacant side. அப்படி இருந்தால் அது பலவீனமாக போயிடும். இப்போ செவ்வாய் எப்படி இருக்குது? நல்ல நிலையாக இருக்குது. இப்போ பாருங்க, முதல்ல சொல்லும்போது அப்படி சொன்னோம். இப்போ செவ்வாய்க்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, எங்காலும் எதுவுமே பேசாம இருக்காங்க. என்ன சத்தி இல்ல தெரியாதவங்க வளர்றோம் சார், தெரிஞ்சவங்க கம்முன்னு இருக்கிறாங்க சார். நம்ம அப்பா சொல்லிட்டா மாறிக்கலாம், நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க கத்துக்கிட்டு சொல்லிருக்கோம். சத்தி நல்லா வாத்தியார் ஆயிட்டாங்க. அதுக்கு டாக்டர் பட்டம் போட்டு சொல்லியிருக்கேன். நீங்களாம் டாக்டர், நீங்க பேசாம இருந்தவங்களே சித்தரை. அடுத்த தடவை பேசியிருக்கீங்க, நீங்களும் டாக்டர். கேட்குறேன், நீங்களே எப்படி பண்ணீங்க, ஏது உங்களுக்கு எல்லாம் யாருக்கு சொல்லி கொடுத்ததில்ல? ஏதோ சம்திங் நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது நாங்கள் தோத்து போயிட்டு வரோம். ஏன் சத்தி? அப்போ பாருங்க, ஒரு பிளானட்டை வச்சுக்கிட்டு எல்டியா என்கிட்ட போக முடியலைங்க, அதனால உங்ககிட்ட வந்திருக்கோம் ஐயா. உங்ககிட்ட கத்துக்கணும்னு சொல்ல எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஐயா. நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க? சேலம் தானே. சரி சரி சரி. நீங்களே தான் டாக்டர் சித்தர் இருந்தாலும் இருக்கலாம். ஒரு வேளை இது கேட்குறான்னு தப்பாக நினச்சி வேண்டாம், அப்படிங்க சும்மா தமாஸ் பேச. பரவாயில்ல. ஆகவே ஒரு பிளானட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் கொண்டு போகலாங்கிறதுக்காக ஒரு விதியெல்லாம் பேசியிருக்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், பட் ஒரு சார்ட். அப்போ இதுக்குள்ளே கூட்டு கிரகங்கள் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுக்கு சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான தொடர்பு நல்லாவே இருக்கும். கௌரவம் அந்தஸ்து மரியாதை உடையவராக நடத்தப்படுவாங்க. இந்த ஜீவனம் நல்ல நிலையாக தான் அமைஞ்சிருக்குது, நல்ல நிலையாக அமைஞ்சிருக்குது. ஆகவே இந்த டெஸ்பாசிடர் பொறுத்தவரைக்கும் ரெண்டு பக்கமே வலுவான கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருப்பதால், அல்லது ஆட்சி நான் இந்த போட்டதுக்கு பின்னாடி ஆட்சிங்க அப்புறம் தான் தெரிஞ்சது. பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனி பிளானட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு ஒன்று முடிவு பண்ணிங்க. அது பகையான கிரகமாக இருந்தாலும் சரி, வலுவுள்ளதாக மாறும் ஒரு நீசமடைந்த கிரகம். நல்லா கவனிக்கணும். இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு சுபர்கள் இருந்துட்டா, ஒரு பலவீனமானவங்களுக்கு, ஒரு பலவீனமான உடல்நிலை உள்ளவங்களுக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தால் 108 சீக்கிரம் வந்துடும். 108 சீக்கிரமாக வந்துடும். இப்போ ரெண்டு பக்கம் பகையான கிரகங்கள் இருந்தாலும் கூட 100க்கு போன் பண்ணிடுவான். அவங்களாவது வந்து எடுத்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் அதுக்குள்ளே நடக்கும். அது நல்லதாக இருந்தால் நடக்கும், கெட்டதாக இருந்தால் நடக்கும். நல்லதாக இருந்தால் உடனே நடக்குது, நன்மை நடக்குது. கெட்டதாக இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் தாமதமாக நடக்குது. அந்த காரகத்துவம், அந்த காரகத்தின் ரீதியாக அதன் தன்மையை பாதிக்கப்படக்கூடிய தன்மையாக மாறுகிறது. அவ்வளோதான். அதுக்காக வந்து அந்த பலவீனமாக போச்சு, நீசமாக போச்சு, ரெண்டு பக்கம் பகையான கிரகங்கள் இருந்து, பகையான கிரகங்கள் இருந்தால் இடையில் இருக்கக்கூடிய காரகத்துவ தன்மையை கெடுக்கிறது. அவ்வளோதான் மேட்டர். வேறு சமாச்சாரத்துக்கு இடமே இல்லை. இது அப்படியே ஒரு பலன் முறைகளுக்கு நாம் போனோம்னா கூட இந்த புதன் இதுக்கு நான் ஒரு சார்ட் போட்ட மாதிரி ஆகி போயிடும்.
இது ஒரு உதாரணத்துக்காக போட்டு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கிரகத்துக்கும் போட்டு பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு நம்ம இப்படியே தான் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு என்னன்னா இதிலிருந்து இப்போ ஒரு சார்ட்டில் ஒரு பிளானட் மட்டும் வச்சுக்கிறோம். இதுவே நம்மளுக்கு வந்து எந்த ஜாதகமாக இருந்தாலும் யாரோட ஜாதகமாக இருந்தாலும் ஒரு சந்திரன் அப்படின்னு சொன்னால் இதே தான். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போன விஷயம் தான் இல்லையா? இப்போ சாதாரணமாக சந்திரன் ஏதோ ஒரு பக்கம் சந்திரன் சிம்மத்தில் போட்டுக்கலாம். இந்த சிம்மத்தில் போட்டுட்டு அவருடைய தன்மை என்ன சொல்லுவீங்க? ஸ்பீடா இருப்பாங்க. யார் ஸ்பீடாக இருப்பா? சூரியன் ஆட்சி. வெரி குட். இந்த வீடு தந்தையின் வீடு, அதாவது தந்தையின் காரகத்துவமான வீடு. அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு முறையில் அங்கே சந்திரன் இருந்தால் சந்திரன் அம்மா காரகமாக மாறி அந்த அம்மா வந்து ஃபேமிலியில் தன் தாயார் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த பொறுப்பு தன்மை எல்லாமே அதுக்குள்ளே வந்து சேரும். இது சொல்லலாம். இது கொஞ்சம் அப்படியே மேலே மேலே இப்போ நம்ம முதல்ல போட்ட மாதிரி இப்போ நாம் இதில் வந்து வேணும்னா சூரியன் இப்படி போட்டுன்னு வச்சுக்காங்க. இப்போ முதல்ல சொல்லுவாங்க அம்மா வந்து திறமை உள்ளவங்க தான், தந்தையை மீறி செயல்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே டிப்ஸ் மாதிரியே தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு ஃபுல் சார்ட் போட்டு பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். இதில் அஸ்ட்ராலஜிக்கலில் போயிட்டோம்னா நீங்கள் குழந்தை பிறக்கிறதுலேருந்து வளர்றதுலேருந்து படிப்பிலிருந்து லவ் பண்ணுறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து சமுதாய அந்தஸ்துள்ள வரைக்கும் போகிறவங்கள அது பெரிய பெரிய ஒரு ஒரு எலாபரேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி வாய்ப்புமுறை வரும்போது ஒரு காரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க சரியானவங்க அல்லது நீங்களும் இந்த கருத்துக்களை பேசிக்கலாம். இப்போ இதுக்குள்ளேயே நாம் ஒரு சின்ன வேலையை இப்படி போடுறேன். இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். தாய்க்கு தந்தைக்கு ஒரு பிரிவினை வர அளவுக்கு பிரிவினை அப்படிங்கிற வேர்ட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? கேதுவால தான் பிரிவினை சொல்கிறோம். அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இடம், அழிக்கிறது, மூச்சு பண்ணுறது, முடிவு பண்ணுறது எல்லாமே கேதுவை மாறிது. என்னைக்கு வந்து இந்த சந்திரனுக்கு அடுத்து கேதுன்னு வருதோ தன் தாயின் தன்மை, நிர்வாகம், திறமை, சிறப்பு இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் கூட எப்போதும் ஒரு கேதுக்கு என்ன பேர் இருக்கு? விரக்தி. வெரி குட், விரக்தி. அப்ப எப்போதுமே உங்க அம்மா பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்காங்க? ஒரு விரக்தி மனப்பான்மை உள்ளவங்களாவே இருக்கிறாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கும் விரக்தி, ஆடி 18 விரக்தி, எப்ப பார்த்தா அது ஒரு விரக்தி. இது எப்படி நாம் எடுத்துக்கிறோம்? இதுக்கு நாம் ஏதாவது லக்னம் போட்டோமா? 4ஆம் பாவத்தை பார்த்தோமா? 4ஆம் பாவத்தை தேசத்தை பார்த்தோமா? அது மோசத்தை பார்த்தோமா? எதுவுமே இல்லை. நாம் எடுத்துமே எங்கே போனோம்? இந்த 3 கிரகத்தை மட்டும் போட்டு அம்மா அப்பாவுடைய இணைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா குடும்ப ரீதியாக நிர்வாகப்படுத்தக்கூடிய திறமை இருந்தும் கூட தன் தந்தையின் செயல்பாடுகள் சிறப்பாக இல்லாத காரணத்தினால் அவங்க என்ன ஆயிடுறாங்க? சந்திரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து ராகுன்னு ஒன்று போட்டுக்கிறேன். சந்திரன் அடுத்து சூரியன் அடுத்து ராகு. இப்போ சொல்லுங்க. எது செஞ்சாலும் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரு? அம்மா தாய். இவங்க அப்பாவோட நிலை அவங்க அப்பா டம்மியா டம்மி தான். நான் ஞாபகம் அப்பா பிரம்மாண்டமா நினைச்சு செய்வாரு. ஆனா அம்மா வந்து செய்ய செய்ய முடியாது. நான் ஏன் இதை நான் இப்படி போட்டேன்னு சொன்னா, இந்த சூரியன் எதை நோக்கி போகும்? ராகுவை நோக்கி வராரு. ஆ? ராகுவை நோக்கி வராரு.
ராகு நோக்கி போகும். ராகு நோக்கி போயிட்டு அடுத்தது யார் வீட்டை போய் தொடும்? நீச்ச வீட்டுக்கு வெரி குட். தன்னுடைய நீச வீட்டை நோக்கி செல்வதை ராகு தடுத்து நிறுத்துவதால் தந்தையின் பலவீனம் ஆவதில்லை. அதுக்கு தான் நான் வேணும்னே ஓடுறேன். ஓகே சார். புரியுது சார். தாய் நிர்வாகப்படுத்தக்கூடிய திறன் உள்ளவர், தந்தை புத்திசாலி, நீளபுலன் உடையவர், மனத்தை அதிகமாக கருத மாட்டார், அறிவை கருதுவார். இது வந்து நிலவீடு. அப்போ இவங்களுக்கு 2 சென்ட் 4 சென்ட் ஒரு 10 சென்டாவது இடம் இருக்குது. அதில் வந்து காய்கறி ரெண்டு வச்சுருப்பாங்க. சின்ன விவசாயம் பண்ணக்கூடிய தகுதியானவர். இது இந்த வீட்டை எடுத்துக்கணும். கன்னி வீட்டை எடுத்துக்கிட்டு கன்னியில் புதன் உச்சம், புத்திசாலி. அவருடைய குடும்ப நண்பர்கள் அனைத்து பேரும் அந்நிய ஜாதிக்காரராக இருப்பார்கள். வெரி குட். இந்த வீட்டில் சுக்கிரன் பலவீனம். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் அல்ல. பாருங்க அது எப்படி மாறிடுது. இதை வச்சுட்டு 9 தெரிஞ்சது பார்த்தோமா, சூரியனை பார்த்தோமா, காலப்புருஷன் பார்த்தோமா. இப்போ இந்த நாடி முறைங்கிறது ஒரு சிம்பிளி, ஒரு எளிமைப்படுத்துது. அவ்வளோதான். ரொம்ப சிரமப்பட வேண்டாம், வாங்க ஒரு சின்ன அவுன்ஸ் பாட்டில் கொடுத்துட்றேன், சாப்பிட்டு போயிடு. அந்த சேஞ்சஸ் ஏன்னா இது வந்து அடுத்த நேசத்தை நோக்கி போகுதா. இப்போ இது வந்து இப்போ இதுக்கு ஒன்றுலேயே நான் நிறைய ஃபார்முலாவை நான் ஊற்றி விட்றேன். இந்த ஒரு சார்ட் 1.5 மணி நேரம் முடிச்சா நான் எல்லோரும் கிளம்பிடலாம். மீதி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். 1.5 மணி நேரம். இப்போ கிரகங்களில் வக்ரமாகக்கூடிய கிரகங்கள் குஜாதி 5. ராகுகள் எப்பவுமே வக்ரப்படுத்தக்கூடியவர்கள், வக்ரம் ஆகக்கூடியவர்கள் இயல்பாக. சூரியன் சந்திரன் வக்ரம் அடையக்கூடியவர்கள் அல்ல. அந்த சந்திரன் சூரியனோட சம்பந்தப்படுத்தும் போது சமாகமம் அப்படின்னு ஒரு பேர். சமாகமம் இணைதல், 12 டிகிரிக்குள்ள வந்து இணைதல், அதுதான் அமாவாசை. அம்மா ஆசை, அம்மாவுடைய ஆசை அமாவாசை. ராஜராஜ சோழ பூபதிக்கு போகக்கூடாது, அமைதி கிடைக்கும். அப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும், நான் கேட்குறேன், தன் தந்தை அடிக்கடி பயணம் பண்ணுவார் அப்படிங்கிற நாளைக்கு ஏன்? தந்தைக்கு மாற்று பெண்களுடைய நட்பை உடையவராகவும் இருப்பார் ஏன்? என்ன பண்ணுச்சு இந்த ராகு? அப்புறம் ராகு வெரி குட், 200 மார்க். சூரியன், நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், சூரியன் சந்திரன் வக்ரமாவது இல்லை. குஜாதி 5 மட்டும்தான் வக்ரமாகும். நான் இங்கே சூரியன் வக்ரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு சூரியன் வக்ரப்படுத்தான் அந்த வார்த்தையை சொல்லி போட்டு சூரியன் ராகு போட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அப்பா பற்றி சொல்லுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ சூரியன் இந்த இடத்துல வக்ரமாகி போச்சு. சூரியன் வக்ரமாகுமா? ஆகாது. இப்போ சூரியன் வக்ரம்ங்கிற ஒரு வார்த்தையை எப்போ பயன்படுத்தணும்? இந்த ஒரு கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் தன் நிலைப்பாட்டிலிருந்து முன்னோக்கி, அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்னோக்கி செல்கிறது. பார்த்தீங்களா? ஒரு 3 கிரகம் 4 கிரகத்துக்கு மட்டும்தான் போட்டுருவோம். இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கலான்னு கொஞ்சம் பாருங்களேன், நானும் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன்னு சொன்னால் தப்பாக போயிடும். முன்னோக்கி போகிறதால சூரியன் சந்திரன் சொல்லுவாங்க சார். முன்னோக்கி போகிறதால சூரியன் சந்திரன் சொல்லுவாங்க. அதனால தான் இடம் மாற்றணும், பயணம். அதான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், சேர்த்து சொன்னேன். பயணம் செய்ய விருப்பம். சந்திரன் தொடர்ந்தால அவர் பயணம் செய்ய விருப்பமா? சந்திரனோட நட்சத்திரம் இருக்கிறவங்க பயணம் செய்கிறார். பயணம் இந்த இடத்துல பயணம் மட்டும் நாம் சொல்ல முடியாது. அப்பாவை நோக்கி செல்வது ஒரு ஒன்று, இன்னொன்று பிளான் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்து சந்திரன் தான். ஒரு
சமூகத்தில் குற்றப்படுத்தப்படும் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணுறது, பால், தயிர், மோர், கடல், கப்பல், நீர் சொல்லப்படுது உப்பு, மார்பகம், நீங்கள் அம்மா பாருங்க, ஒரு குழந்தை எப்படி காரணத்துக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது. ஒரு சந்திரன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கசாமசான வந்து சாப்பாடு, போக்குவரத்து, நீ நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது. ஒரு குழந்தை பிறகுது, பிறந்ததே முதல்ல மார்பகத்தை, தாயாருடைய மார்பகத்தை உழைக்காமல் வாய் வைக்கிறது. அப்போ தாய்ப்பால் அம்மா, உணவு அம்மா, மார்பகம் உணவு, மார்பகம் அம்மா, பசி அம்மா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் கொண்டு போய் எடுத்து செல்ல வைக்கிறது அம்மா, பால், தயிர், மோர், கடல், நிலா, அம்மாவை சார்ந்து வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே நம்ம ஈஸியாக போகிறது. பயணம் சந்திரன் இல்லாத பயணம் இல்லை. உணவு சந்திரன் இல்லாத உணவு இல்லை. புதன் இல்லாத உடை இல்லை. புதனோடு சம்பந்தப்பட்ட கிரகம், புதனுக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அவனோட உடையின் அழகு. சனியுடன் சம்பந்தப்படக்கூடிய வாய்ப்பு நடையின் அழகு. சனியும் சுக்கிரன் தொடர்பு இருந்தால் நல்ல நடை அழகு. அது பெருமாள் சொல்லுவாங்க. நீங்கள் சனிக்கு எடுத்து செவ்வாய் ராகுன்னு சொன்னால் முண்டி, கால் ஒடிஞ்சு போனவன், கால் ஒடிஞ்சு போச்சு, எங்கேயும் அடிபடுறான். நீங்கள் சனி செவ்வாய் 2 சேர்ந்தால், சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டு ராகு கோச்சாரப்படி வந்து சேரும்போது அவங்க உடம்புல பிளேட் வைப்பாங்க. பிளேட் காயம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உள்ளாத பிளேட் வச்சுருப்பாங்க. அப்படியே போயிட்டுருக்கலாம். இது வந்து காரத்துக்குள்ள போகலாம். அப்போது நம்மளுக்கு பேசிக்கல் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட நீங்கள் மேசம்னு சொன்னாலே மேசத்துடைய காரகத்துவம். அது ஒரு வறண்ட பிரதேசம், வறண்ட பகுதி, காட்டு பகுதி. ரிஷபம்னா காளை மாடுகள் இருக்கக்கூடிய பகுதி, எல்லாம் விவசாயம் இடம். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். அப்போது இந்த இதில் ஒரு இடத்துல வக்கரம்னு போட்டோம்னா இந்த வக்கரத்தன்மையை பற்றி எப்படி சொல்லிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்த புதன் ராகு இந்த 2 மட்டும் தான் போட்டுக்கணும். இப்போ இந்த புதன் வந்து நான் வக்கரமோ அஸ்தமனமோ நான் போடல. ஆனால் புதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு நாம் நினைச்சுக்கணும். புதன் வக்கரமாக இருப்பதாக கருத வேண்டும். ஏன் புதன் வீட்டில் ராகு இருக்காரு. இப்போ இந்த 2 வீடுமே புதனுடைய வீடு தான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், இது வந்து இதில் ஆட்சி வீடு, உச்சி வீடுன்னு சொன்னால் அது என்னது, இன்னொன்று விடுதி வீடு, கெஸ்ட் ஹவுஸ். அப்போ இந்த வீடு இது வந்து டாக்டர், அதுவும் டாக்டர் தான், அதுவும் டாக்டர் தான். அவர் என்ன சொன்னார், சாவி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொன்னார். இந்த கீ ரூம் சாவி கொடுக்குன்னு சொன்னால் நான் வெளியில் நிற்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் வேணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேணால் ஒரு 10 நிமிஷம் வேணால் உட்காந்துருங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னார். ஏன் வேறு ஹாஸ்பிட்டல் போய் சொல்லியிருக்கலாம்ல அவர் ஏன் எங்கே சொன்னார், அங்கே வந்து வந்து உட்காந்துருன்னு சொன்னார். அது அவரோட ஹாஸ்பிட்டல், அது அவரோட ஆஃபீஸ், இன்னொரு ஆஃபீஸ். அது இது வாடகை கொடுத்துருக்காரு, இது வாடகை கொடுத்துருக்காரு, இது அவருடைய ஆஃபீஸ். அப்போ புதன் ப்ளஸ் ராகு, தயவு செஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு கல்வியை பற்றி எடுத்துக்கும் போது புதன் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இப்படி கிரகம் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட நாம் என்ன படிச்சிருக்கோம்னா, அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி படிக்கிறோம். 12லையும் 2லையும் இருக்கக்கூடிய கிரகம் பார்க்குறோம். 12ல் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அதை தொட்டுட்டு வந்திருக்குது, கல்வியை தொட்டு வந்திருக்கு. என்ன சொல்ல போனீங்கன்னா இப்படி கூட செய்யலாம். இந்த பையன் ஆரம்பத்தில் நல்ல நிலையாக படித்தான், நல்ல நிலையாக படித்தான், நல்ல அறிவாளி, புத்திசாலி, கணக்கு போடுறதுல திறமையானவன், ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு எடுத்து செல்வதில் கொண்டு செல்வதில் திறமையுடையவர், தபால் போக்குவரத்து செயல்படுத்திக் கொள்வது சாத்தியமானவர். பக்கத்தில் யார் சேர்ந்திருக்கிறாங்க?
கேது வந்து தடை பண்ணி கொடுக்கும். அப்போ கல்வியில் தடை செய்தல். அப்போ இதுவே வந்து கேதுவுடைய கல்வி, கேதுவுடைய கல்வி. இந்த வீடு சந்திர வீடு. இங்கே குரு உச்சம், செவ்வாய் நீசம் ப்ளஸ் கேது. இது இணைச்சோம்னா என்ன சார்ந்த தொழில் முறையில் பண்ணுற வாய்ப்பாக போகும்னா கணக்கு வழக்கு, ரெக்கார்டிக்கல், சட்டம். இதில் வந்து இதுலேயே குருவுடைய தொடர்புகள் அதுக்குள்ளே வருதுன்னு சொன்னால் 2 வகை. புனர்பூச 4ஆம் பாகத்துக்கு வந்தால் இது என்ன பண்ணி கொடுக்கும்? ஜஸ்டிஸ் தன்மான வாய்ப்பு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு போன்ற குருவுக்கு வந்து காமர்ஸ் ஒரு கணக்கு உண்டு. அந்த மாதிரி வாய்ப்பு ஈடுபடுவாங்க எடுத்துக்கணும். இங்கே செவ்வாய் பலவீனம். இப்போ போலீஸ் துறையோ மற்ற வாய்ப்பு இது அமைக்காது. பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல யார் ஆட்சி வீடு, யார் உச்ச வீடு, யார் நீச வீடு, அது சார்ந்த தன்மையாக கேது எடுத்துக்கொண்டால் இந்த குழந்தை அதுக்கு சார்ந்த கல்விமுறையை ஈடுபடுத்துகிறது. இது ஏதாவது கொஞ்சம் சிரமமாக தெரியுதா? புரிஞ்சிருக்குன்னு சொன்னா சொல்லுங்க. நீங்க எழுதுறீங்க. சேலம். என்ன சேலம்ல ஏலம் போடுது? நாங்களும் சும்மா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஓ, ஒரு வேளை ஏதாவது இவங்க எப்படா சொல்றாங்கக்கா வந்திருக்கீங்க என்னமோ அதுவும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு செக் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. பாருங்களேன், இப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீங்களும் தெளிவாக போயிட்டீங்க. அப்போ நாங்கள் வந்து டியூஷனுக்கு நாங்கள் அங்கே ஏதாவது போட்டிங்கன்னா நாங்களும் வந்து கலந்து படிச்சுட்டா போதும். அப்போ ஒரு புதுசான வாய்ப்புகள் இதுக்குள்ளே எப்படிலாம் இருக்குங்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு ஆப்போசிட் பிளானட்ஸ், இப்போ ஒரு ரிஷபத்தில் ஒரு பிளானட் இருக்குதுன்னா துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் 2 இணைச்சிங்கன்னா ஒரு பலன் வரும். மேசத்தில் இருக்கிறதையும் விருச்சிகத்தில் இருக்கிறதையும் இணைச்சிங்கன்னா ஒரு பலன் வரும். மீனத்தையும் தனுசையும் இணைச்சிங்கன்னா ஒரு பலன் வரும். ஏன்? அது முதல்ல சொன்ன மாதிரி தான். இது 2ம் ஒரே வீட்டின் அறிவிதியான தன்மை. இது ஒரு குழந்தை வந்து பிறக்குது, படிப்பகுதியில் போகுதுன்னு சொன்னால் இந்த சமாச்சாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது தேவையானது. நம்ம இதில் வந்து இன்றைக்கி ஜோசியமில் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால் எடுத்தீங்கன்னா ஒரு சார்ட் பார்க்க வேண்டியது. இந்த ஞாபகத்துக்கு அந்த குழந்தைக்கு 13 நாள் ஆகிருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு அவன் கேட்குறான். இந்த குழந்தைக்கு சகடயோகம் இருக்குதான்னு அவன் கேட்குறான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4ல் செவ்வாய், 2 8 ராகு எது. இந்த குழந்தைக்கு ராகு எது இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. என்ன பேர் வைக்கலாம்? செவ்வாய் தோஷம் இருக்குதே, பேர் இன்னும் பேர் வைக்கலாம். உத்தரட்டாய் நிறுத்தலாம், உத்தரட்டாய் தூயா சாஸ்திரி. ஆனால் ராகு எது. குழந்தைக்கு அப்பா எப்படி இருக்கும்? இந்த குழந்தைக்கு ராகு எது இருக்குது, 7 ஓடிட்டு எவ்வளோ நேரத்துக்கிட்டே எதையுமே சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு 13 நாள் ஆகிருக்கு. பலதேவியில் இப்போ வந்து பராசரமில் பலதேவிக்கு என்ன சொல்கிறேன்னா அத்தியாயம் 13 பலதேவிக்கு யாருக்கு இருக்குது? பலதேவியே ஒரு புஸ்தகம் யார் வச்சுருக்கீங்க? இது கடலுக்குள்ளே எடுக்கிற முத்து. கணேசகிட்ட புஸ்தகமே வியாபாரியே அவர் தான். காய்ச்சறது விற்கிறதெல்லாம் இவரு. யாராவது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் ஒருத்தருமே பிடிக்கலையாமா. அப்போ வியாபாரம் பண்ணுறது சரியில்லை. பலதேவியை அத்தியாயம் 13 ஸ்லோகம் 2, 3, 4 படி ஒரு குழந்தைக்கு 11 வயசு முடிஞ்சு 12 வயசு தொடங்குற வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆயுளில் நிர்ணயிக்க கூடாது. முதல் 4 வயதுகளில் தன் தாயாருடைய ஜாதகத்தை வைத்து 8 வயது வரை தன் தந்தையின் ஜாதகத்தை வைத்தும் 12 வயது வரை தன் சொந்தமான பாவங்களால் அந்த குழந்தை நாசமடைதல். இந்த குழந்தைக்கு ஆயுஷ்வாமம் பண்ணணும்னு சொன்னாலே அப்பாவுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அந்த குழந்தைக்கு ஆயுஷ்வாமம் பண்ணணும். நட்சத்திர தோஷங்களை நிவர்த்தி பண்ணணும். எந்த குழந்தைக்கு? 13 நாளைக்கு முன்னாடி வர்ற குழந்தைக்கு.
நீங்கள் கொடுத்துருக்குது. அது இல்லாமல் இது இல்லை. அதில் பலதேவிகளை 22வது அத்தியாயத்தில் இதே நாடி ஜோதிடத்தை பற்றி எழுதியிருக்குது. சூரியன் மையமாக வைத்து தந்தைக்கு பலன் சொல், சந்திரனை மையமாக வைத்து தாய்க்கு பலன் சொல். இது பலதேவியில் எழுதியிருக்கு. சரி. இப்போ நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். உங்களுக்கு இதில் வந்து சொல்லிட்டு இருந்ததில் ஏதாவது சந்தேகமானாலும் கேளுங்க. இன்னும் இதுக்குள்ள சில விளக்கங்கள் போகலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது சந்தேகமானாலும் கேளுங்க. கணேஷ், அந்த கணேஷ்லாம் புத்தக கணேஷ், ஒரு குருக்கள் கணேஷ். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ சந்திரன் ராகு சூரியன் போட்டீங்களே இன்னத்துல இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து ராகு வந்து 1 டிகிரிலையும் சூரியன் வந்து 29 டிகிரியில் இருந்தா எப்படி பார்க்கணும்? விவரம் எங்களுக்கு தெரியும். ரெண்டுல குரு போட்டு புதனை எடுக்கல ஏது ராகு இங்க போறதால குரு பிரச்சனை இல்லை. தம்பி வா தம்பி சத்தி வா, போதும் வா, அதே போதும் வா. இதெல்லாம் வந்தோன்னு பார்த்துருக்கணும். வா.